நீஃபிலி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற படம் மையல். மையல் யார் மேலே மையல் கொண்டீங்க? ஒரு காதல் மேலே ஹீரோ ஹீரோயின். நீங்கள் மையல் யார் மேலே கொண்டீங்கன்னா கதைக்குள்ளார போயிட்டீங்களே, தப்பிக்கிறீங்க. வீட்டில் பார்க்குறாங்களா நம்ம வீடியோ? ஒரு மையல் இடத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ஆமாம், ஹீரோயின் மேலே மையல் கொள்வார். அவர் திருட்டு பையன், ஹீரோயின் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு சூனிய கிழவியோட பேத்தி. அதனால் யாரும் கிட்ட போகவே பயப்படுவாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய மனுஷன், அண்ணன் ஒரு ஜமீன்தாராக இருந்து வாழ்ந்துக்கிட்ட குடும்பம், அவங்களுக்கு வாரிசு இல்லை, அந்த சொத்தை கொள்ளையடிக்க மையல் கொள்வார். இன்னொரு பக்கம் போலீஸ்காரன் எந்த கேஸ் வந்தாலும் காசை வாங்கி போட்டு காசு மேலே மையல் கொள்வார். இப்போ இவங்க எல்லாரையும் யார் இறுதியில் கொள்றா அப்படின்றது தான் படத்தோட கதை. ரசிகர்களை கொல்லாமல் விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் கதை சொல்கிறப்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. 3 பக்கம். இது வந்து கருதானே, நாட்டு தானே. ஹீரோ திருட்டு பையங்க அந்த ஊரில் திருடிட்டு ஓடி வந்து இந்த சூனியக்கார கிழவி, மந்திர கிழவி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணத்துல விழுந்துருவார். தவறி கால் ஒடிஞ்சு போயிடும், உள்ளே கிடப்பார். மறுநாள் இந்த கிழவியோட பேத்தி அந்த குடிசையிலேருந்து வந்து தண்ணி மூலம் வர்றது இவரை பார்த்துரும். மந்திரத்தால் இவரை மேலே எடுத்துகிட்டு வரும். மந்திரம்னா சும்மா 2 எரும மாடை கட்டி இவர் மேலே இழுக்க சொல்லுங்க. இது இழுக்கிற மாதிரி பவலா பண்ணிட்டு மந்திரத்தால பண்ணவங்க எல்லாத்துக்கும் மந்திரவங்க. அந்த பாட்டி யாருன்னா பெரிய இடத்து பிள்ளைங்க, ஊருக்கு தெரியாமல் கர்ப்பமாச்சுன்னா அதை கலைக்கிறதுக்கு ராத்திரியில் போகிற ஒரு கேரக்டர். அது என்ன பெரிய இடத்து பொண்ணுங்க மட்டும்தான் கர்ப்பமாகுதா, சின்ன இடத்துலலாம் ஆகிறது இல்லையா அப்படின்னு தெரியல. என்னடா ஜாதியை கொண்டு வந்து திணிச்சிருவாங்களோன்னு பார்த்தா இல்லை, வேற மாதிரி போயிடுச்சு. இதே டயத்தில் இவன் திருட வந்த அன்னைக்கே அந்த ஊரில் ரெட்டை கொலை நடக்குது. ஒரு வயசான ஜமீன் தம்பதி, வாரிசு இல்லாதவங்க, அவங்கள கொண்டு போட்டுறாங்க. அதை சொத்துக்காக தான் அவங்க தம்பி முறை உள்ளவர் பண்ணியிருக்கிறாருன்னு போலீஸ்காரர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க ஆளுங்கள்லாம் துரத்துறாரு. அப்போ ஜமீன் என்ன பண்ணுறாரு, போலீஸுக்கு காசை கொடுத்து இந்த திருட்டு போய் அவன் தான் பாருங்க, அவன் எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி அவன் மேலே குழப்பு கேஸு போட்டு இவங்க எஸ்கேப் ஆகலாம் இவங்க ஆளுங்களோட நினைக்கிறாரு. ஆனால் திருட்டு பையனை அந்த சூனிய கிழவியும் அந்த பேத்தியும் பாதுகாத்து வச்சுருந்து 2 நாள் கழித்து வெளியூருக்கு அனுப்பி விடுது. அந்த 2 நாள் அங்கே இருந்ததில் ஒரு லவபுள் பாயாக மாறி 2 நாளில் ஊருக்கு போய் சொத்தை விற்றுட்டு வந்து இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சொத்தை விற்றுட்டு இன்னும் ஒரு செயின் ஒன்று வாங்கிக்கிட்டு வராரு. வந்தவொடனே பிடிச்சிடுறானுங்க. பிடிச்சி இவர் மேலே பழி போடலான்னு ஜெயிலுக்குள்ளே இருந்தோம்னா இதுக்கு இடையில ஒரு என்கவுண்டரையே இவரோட ஆளையே இவன் கிடைக்கலன்னு மாட்டி விட்டுறாப்புல அந்த சின்ன ஜமீன், சித்தப்பா ஜமீன். அப்போ அவனை கொன்னதாக கூட இருக்கவன் பார்த்துடுறான். ஆகா, அவன் ஐயா கிட்ட போய் சொல்கிறான், அவரும் ஆக்ஷன் எடுக்கலை, இவனுங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறான். இப்போ அவனும் இந்த கொள்ளைக்காரனும் சேர்ந்து இவரை இப்போ அந்த சின்ன ஜமீன் இருக்காருல்ல, அந்த சித்தப்பா ஜமீன் தேனப்பன் தான், அது PL தேனப்பன், அவர் அந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறாரு. இவ்வளோ நாள் அந்த ஊரில் அந்த பொண்ணு தானப்பா இருந்தது, இப்போ என்ன திடீர்னு ஆசைன்னு நம்ம கேட்க தோணுது. ஆனால் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை போல் இருக்குது. இப்போ பாட்டியை கொண்டுட்டு குடிசையை கொளுத்தி விட்டு தூக்கி நெருப்பில் போட்டுட்டு பாட்டியை இந்த பொண்ணை தூக்கிட்டு போவாங்க. ஹீரோ போய் காவந்து பண்ணாரா இல்லையா, இல்லை வேணும்னே கிளைமாக்ஸை நெகட்டிவாக வச்சா ரசிகர்கள் ரசிப்பாங்க, படம் பிச்சுக்கிட்டு ஓடும்னு நினைச்சு நெகட்டிவா பண்ணாங்களா? ஆமா, அதை ஒழுங்கா ஒன்னா சேர்த்து வச்சிருந்துருக்கலாம். ஒண்ணு போட்டுடுறாங்க பாவீங்க. அந்த ஹீரோயினும் சினேகா மாதிரி, தேவயானி மாதிரி, முன்னாடி சங்கீதா மாதிரி இருக்குது. அங்கதான் அவன் ஹீரோ அப்படிதான் இருக்காப்ல. நானே நிறச்ச தாடி, ஒரு கருப்பு தாடி, அவ்வளவுதான். ஏளவுதான் முடி இருக்குது, ஏளவுதான் தாடி இருக்குது. அவரை பார்த்து இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நம்மளை பார்த்து கூட இந்த பொண்ணுங்க ரசிப்பாங்க. அதேதான், தயாரிப்பாளர் வேற, அவங்க நண்பர்கள் போட்டு 2 பேரு சேது, அவர் தான் ஹீரோ. நல்லாதான் இருக்காரு, லுக்கு நல்லா இருக்கு, நல்லா கலரா இருக்கு. இல்ல தலைவா, உங்களை மாதிரி கலரா இருக்காரு. இப்ப நான் நல்லா இல்லையா? அதுதான் சம்ரிதி தாரா, இந்த பொண்ணுக்காக அந்த படத்தை பார்க்கலாம் தலைவா. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. PL தேனப்பன் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. சூப்பர் குட் சுப்பிரமணி இறந்துட்டார்ல, அவர் இந்த படத்தில் லாஸ்ட்டாக நடிச்சிருப்பார் போல் இருக்கு. ஒரு நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், நெகட்டிவ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீழே வேலை பார்க்குற ஒரு நல்ல கெட்ட போலீஸ் ஆஃபீஸர். இங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும், அழகாக பண்ணியிருக்காரு. ரத்ன கலா, அதுதான் அந்த பாட்டின்னு நினைக்கிறேன், அந்த சூனிய கிழவி, அதுவே நல்லா இருக்குது. சதா சர்வகாலமும் சுருட்டை பிடிச்சிக்கிட்டு
புகை, அதை அடிக்கிற புகை தேட்டர் ஃபுல்லாக வாசிக்குது. அந்த சுருட்டு புகை எத்தனை சுருட்டு பிடிச்சதோ. ஹீரோயின் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க. உங்களுடைய கலை ரகசியம் சுருட்டு பிடிக்கிற ஸ்டைல் என்ன ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. இல்ல சரி, பேத்தி தான் நல்லா இருக்குது வர்ணிச்சு கொஞ்சம் முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியை வர்ணிக்கிறீங்க. நம்ம ஏஜ் இப்போ 50 தலைவர். பாட்டியும் ரசிப்போம், பேத்தியும் ரசிப்போம். நட்டாங்கட ஏஜ். சிஎம் பாலா இன்னும் 10 வருஷம் போனா நம்மளும் தாத்தா தான். இந்த பக்கம் அப்போ ஒன்லி பாட்டி மட்டும் தான் பார்க்கணும். சிஎம் பாலா இதெல்லாம் வந்து சும்மா ஜாலிக்கு உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. என்ன மாதிரி ஒரு உத்தமர் காந்தி தெரியும், நான் உத்தமர் கார்த்தி, அவ்வளோதான். சிஎம் பாலா அவர் தான் இந்த போலீஸ் மொட்டை தலையோட வர்றாரு, நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு ஏபிஜி ஏழுமலை அவர் தான் இயக்கி இருக்கிறாரு. உண்மையாக டிஃப்ரெண்டாக இயக்கி இருக்கிறாரு. சூப்பராக இருக்குது படத்தில். ஒளிப்பதிவு மிரட்டி இருக்காப்புலங்க. பாலா இந்த படத்தையே காப்பாத்திருக்காரு. பாலா பழனியப்பன். ஏன் மியூசிக் கூட அமர்கீத் யஸோட மியூசிக்கும் இந்த படம் அந்த கிராமிய மனங்கமல் இருந்தது. இந்த படத்தை அனுபமா விக்ரம் சிங் அண்ட் வேணுகோபால் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. சேதுவுக்கு நண்பர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மலையாள படம் மாதிரி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் எல்லாம் ஜெயமோகன், ரைட்டர் ஜெயமோகன் தான் இதுக்கு கதை வாங்கியிருக்காங்க. ஆமா, கதை நல்லா தான் தலைவா இருக்கு. எடுத்த விதங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஏபிஜி ஏழுமலை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையா வெற்றி சண்முகத்தோட எடிட்டிங் அவர் இன்னும் கொஞ்சம் கத்திரியை போட்டுருக்கணும். மொத்தத்துல இந்த படம் மையல் ஏதோ ஒரு வகையில நம்ம மனசுக்குள்ளாரையும் மையல் கொள்ளுது. ஆனா பெருசா புயல கலப்புல மையல் கொள்ளுது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.